அனைவருக்கும் வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் முள்வேலிகள் அமைக்கப்பட்டு எல்லை பாதுகாப்பு படையினர் கண்காணித்து வருகிறார்கள். அந்த முள்வேலிகளில் கண்ணாடி பாட்டில்கள் முக்கியமான இடங்களில் தொங்கவிடப்பட்டுள்ளன. ஏன், எதற்காக இந்த பாட்டில்கள் தொங்கவிடப்பட்டுள்ளன என்பது அனைவருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இந்தியா வங்கதேசம் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லைகளின் தூரம் 4096.7 கிலோமீட்டர். இந்த வங்கதேசத்தை சுற்றி இந்திய மாநிலங்கள் மேற்கு வங்கம், திரிபுரா, அஸ்ஸாம், மேகாலயா போன்ற மாநிலங்கள் அமைந்துள்ளன. இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 79% முள்வேலிகள் அமைக்கப்பட்டுவிட்டது. அதேபோல இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நீளம் சுமார் 3323 கிலோமீட்டர். இங்கே 2025ஆம் ஆண்டிலேயே 93% முள்வேலிகள் அமைக்கப்பட்டு விட்டன. இந்தியா பாகிஸ்தான் உள்ளே எல்லையில் உள்ள மாநிலங்கள் குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக். இத்தனை பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டும் எதற்காக கண்ணாடி பாட்டில்கள் அங்கே தொங்கவிடப்படுகின்ற என்ற கேள்வியானது அனைவருக்கும் தோன்றுகிறது. முதலில் பார்க்கின்றது அலங்காரத்திற்காக தொங்கவிடப்படுகிறதா அல்லது நடைமுறைக்கு ஏற்றதா? இதனால் பாதுகாப்பு பலப்படுத்தப்படுமா? இந்த எல்லையில் காவல் காக்கும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு இதனால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று பல்வேறு கேள்விகளுக்கு வியக்கத்தக்க வகையில் சில பதில்கள் இருக்கின்றன. அதாவது, இவைகள் சாதாரணமாக கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும். எந்த விதமான ஒழுங்குமுறைகளோ சீராகவோ கட்டிவிடப்பட்டிருக்காது. ஐவாட்டில் ஆங்காங்கு அங்கே கட்டி தொங்க விடப்பட்டிருப்பார்கள். இது சாதாரணவர்களுக்கு ஏன் என்ற குழப்பம் ஏற்பட்டாலும் இது மிகவும் சக்தி வாய்ந்த உணர்திறன் கொண்ட ஒரு பாதுகாப்பு அம்சமாக கருதப்படுகிறது. அதாவது, முதன்மையான காரணம் என்னவென்றால், கண்ணாடி பாட்டில்கள் எழுப்புகின்ற ஒளியானது கிளிங் என்ற ஓசையுடன் இரவு நேரத்தில் அமைதியாக இருக்கும் பொழுது தொலைதூரத்தில் கூட கேட்கும். அந்த அளவுக்கு அங்கு பாட்டில்கள் கட்டிவிடப்பட்டுள்ளன. எனவே அங்கு யாராவது ஊடுருவல் செய்தால், அந்த பாட்டில்கள் அசைந்தால், வரிசையாக ஒன்றொன்று பாட்டில்கள் மோதுகின்ற பொழுது எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு அந்த சத்தமானது துல்லியமாக கேட்கிறது. அதன் மூலமாக அவர்கள் அங்கு வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிகிறது. அதாவது, யாராவது அந்த முள்வேலியை தொட்டாலோ பாட்டில்களை தொட்டாலோ அல்லது தொந்தரவு செய்ய முயன்றாலோ அந்த பாட்டில்களானது சத்தமிடுகிறது. இதனால் இரவில் நம்மால் பார்வை மிக குறைவாக இருக்கும் நேரத்தில் இந்த சத்தம் ஒரு எச்சரிக்கையாக பயன்படுகிறது. அப்படி என்றால் இவை 3000 கிலோமீட்டரும் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. முக்கியமான இடங்களில் மட்டுமே இந்த பாட்டில்கள் கட்டி தொங்கவிடப்படுகின்றன. அதாவது, மக்கள் வாழ்கின்ற பண்ணைகள், வயல்கள், விவசாயம் செய்கின்ற இடங்கள் மற்றும் ஆற்றோரங்களில் நிலப்பரப்புகளில் வழியாக பரந்த வேலிகள் செல்கின்றன. அந்த இடங்களில் இந்த எளிய தொழில்நுட்பம் மிகப்பெரிய விழிப்புணர்வாக செயல்படுகிறது. நாம் யோசிக்கலாம், எதற்காக இந்த கண்ணாடி பாட்டில் கட்டிவிடப்படுகின்றன என்றால், இவை மிக எளிதாக கிடைக்கின்றன, மிகவும் மலிவான விலையில் கிடைக்கின்றன. வெளிப்புற சூழ்நிலைகளில், அதாவது ஆள் ஆரம்புள்ள இடங்களில் இந்த கண்ணாடி பாட்டில்கள் நீண்ட காலம் உழைக்கும் திறன் கொண்டது. அதேபோல் ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற பொழுது சத்தம் மிக அதிகமாகவும் துல்லியமாகவும் சற்று தூரத்தில் இருந்தாலும் கேட்கிறது. நாம் கேள்வி கேட்கலாம், மின்கருவிகள், மின்னணைப்பு, மின் பயன்பாட்டில் உள்ள சிசிடிவி கேமராக்கள், வெப் கேமராக்கள், கண்காணிப்பு கேமராக்கள் இவையெல்லாம் வைக்கின்ற பொழுது இவையெல்லாம் எதற்காக என்றால், அவையெல்லாம் மின்சாரம் இருந்தால் மட்டுமே இயங்கும். ஒருவேளை மின்சாரம் தடைபட்டால் அப்பொழுது எப்படி கண்காணிப்பது என்றால், அப்பொழுது இந்த பாட்டில் தொழில்நுட்பமானது மிக பெரிய அளவில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு உதவி செய்கிறது. அதாவது, சில நேரங்களில் கடத்தல்காரர்கள் போதைப் பொருளை கடத்தலாம், ஆயுதங்களை கடத்தலாம் அல்லது ஊடுருவல் செய்யலாம். இப்படி ஏதோ ஒரு வகையிலே அவர்கள்
முள்வேலியின் குறுக்கே தான் முதலில் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த இடங்களாக பார்த்து இப்போ பாட்டில்கள் தொங்கவிடப்பட்டுள்ளன. அது நுழைகின்ற பொழுது அந்த பாட்டில்கள் சத்தங்களை ஏற்படுத்துகிறது. அதனால் சொல்கிறோம், ட்ரோன்கள், வெப்ப கேமராக்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் நிறைந்த இடத்தில் கூட வெற்று கண்ணாடி பாட்டில்கள் தொங்கவிடப்படுவதால் அங்கு ஒரு சத்தம் ஏற்பட்டு அவர்களால் எச்சரிக்கையுடன் மீண்டும் பாதுகாப்பு படை வீரர்கள் செயல்பட முடிகிறது. அதனால்தான் இவை தொங்கவிடப்படுகின்றன. எனவே இவைகள் முக்கியமாக கிராமங்கள், அங்கே மக்கள் வசிக்கும் பகுதிகள் அல்லது விவசாயிகளுக்கு அருகில் வேலி அமைக்கும் விவசாய பகுதிகளில் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு உள்கட்டமைப்புடன் தொங்கும் பாட்டில்களும் கட்டி தொங்கவிடப்படுகின்றன. அதாவது இது ஒரு அலார்ம் சிஸ்டமாக செயல்படுகிறது. எச்சரிக்கை மணி அடிப்பது போல இந்த பாட்டில்கள் முள்வெளியில் கட்டி தொங்கவிடப்படுகின்ற பொழுது அதன் வழியாக அடியிலே புகுந்தோ அதை மேலே ஏறினாலோ பாட்டில்களை சத்தத்தை யாராலும் தவிர்க்க முடியாத அளவுக்கு பாட்டில்கள் அங்கே தொங்கவிடப்பட்டுள்ளன. அதனால் வேலையை வெட்டினாலோ தாண்டினாலோ அல்லது ஊடுருவல் செய்தாலோ போதைப்பொருள் ஆயுதங்களை கடத்துகின்ற பொழுது ஊடுருவல் செய்கின்ற பொழுது இந்த பாட்டில்கள் அலார்ம் சிஸ்டமாக எச்சரிக்கை மணியாக சத்தத்தை எழுப்புகிறது. இது மிகவும் பயனுள்ள வகையில் எச்சரிக்கை தருகிறது. ஏனென்றால் இரவு நேரங்களில், அமைதியான நேரங்களில், தொலை தூரங்களில் உள்ள பாதுகாப்பு படை வீரர்களுக்கு இந்த எச்சரிக்கை மணி கேட்கிறது என்பதை அனுபவபூர்வமாக அவர் உணர்ந்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதனால் மிக குறைந்த செலவில் இதை செய்யலாம். நவீன லேசர் அல்லது சென்சார் கருவிகள் மதிப்பு அதிகமிக்கவை. எனவே இந்த பாட்டில்கள் நடைமுறையில் மிகவும் விலை குறைவானது. நீண்ட காலம் அந்த பகுதிகளில் அவை தங்கள் காலமானது உழைக்கக்கூடியது. பனி மூட்டங்கள் இருக்கின்ற காலங்களில் இந்த கேமராக்கள் சரியாக வேலை செய்யாது. அப்பொழுது அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக கேமராக்கள் வேலை செய்யாத நேரங்களிலும் இந்த பாட்டில் தொழில்நுட்பம் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. அதாவது வேலி பாதுகாப்பு என்பது முள்வேலி மட்டுமல்ல, முக்கியமான இடங்களில் முள்வேலியை சேதப்படுத்தாமல் இருப்பதற்காக கண்ணாடி பாட்டில்கள் தொங்கவிடப்படுகின்றன என்பது மிக சாதாரணமாக இருந்தாலும் மிகப்பெரிய தொழில்நுட்பமாகவும் மிகப்பெரிய அலார்ம் சிஸ்டம் எச்சரிக்கை மணியை தருகின்ற வகையில் நம்முடைய பாதுகாப்பு வீரர்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்து வருகிறது.